ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஹெல்த்தி ரெசிபியாக என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமை உப்புமா ரெசிபி தாங்க. ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா உப்புமாவே பிடிக்காதவங்க கூட அந்த வாசத்துக்கு கேட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக கோதுமை உப்புமா ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகில் ஆல்ரெடி உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் கலந்து வச்சுருக்கோங்க. அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். நான் சொன்ன டிப்ஸ் இந்த இஞ்சி தாங்க. இஞ்சி ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா தட்டி இது கூட நம்ம சேர்த்துட்டோம்னா அந்த இஞ்சி வாசத்துக்கு உப்புமா சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து இது கூடவே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேங்க. ஆனால் இந்த டம்ளரில் நம்ம 1/2 கிலோ கோதுமை ரவைக்கு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நான் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துட்டேங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. அதங்காட்டி நம்ம தேங்காய் துவையல் அரைச்சி எடுத்து வந்துடலாங்க. ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக கீண்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு இந்த தேங்காய் துவையலை தாளித்து எடுத்துக்கலாங்க. இந்த ரவா உப்புமாவுக்கு இந்த தேங்காய் துவையல் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க இது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க கூடங்க. இந்த தேங்காய் துவையல் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரண்டி விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி பிடிக்காமல் நமக்கு இருக்கும். ஒட்டுக்காக கொட்டி கிளறி விட்டுறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி விட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா தண்ணி எல்லாமே நல்லாவே சுண்டி வந்துடுங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ரவை வேக வேக தண்ணி எல்லாமே சுண்டி நமக்கு நல்லாவே அந்த தண்ணி இல்லாமல் ரவை நல்லா மேலே தெரியுது. இன்னமும் தண்ணி நல்லா சுண்டி வரணுங்க. நல்லா அந்த மாதிரி கொதிக்குங்க. பார்த்து செய்யுங்க, கையில் தெளிச்சிட போதுங்க. பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. தண்ணி எல்லாம் சொன்னதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அது வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே நல்லாவே சுண்டி எவ்வளோ அழகாக நமக்கு ரவா உப்புமா தயாராகிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு சீக்கிரமாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி செய்யணுன்னா கண்டிப்பாக இந்த உப்புமாவை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இஞ்சி போட்டு செய்கிறதுனால அதோட வாசத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் நல்லாவே இருக்குங்க. சுட சுட சாப்பிட்றப்போ இன்னும் சூப்பராக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம பாருங்கள், இப்போ எடுத்துக்கிறப்போ ரொம்ப சூப்பராக நல்லா மணல் மணலாக சூப்பராக நமக்கு ரவா உப்புமா தயாராகிடுச்சிங்க. ஒரு ஹெல்த்தியான ரவா உப்புமா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.